ஒருத்தர் வந்து 2 இடத்துல பயணிக்க முடியாது. ஒருவேளை அப்படி பண்ணார்னா இட் இஸ் பிரீச் ஆஃப் ஓத். அவர் வந்து என்னன்னு எடுத்திருப்பார் பதவி போயிட்டு, எம்எல்ஏ பதவி எடுக்கிறாங்கல்ல, நம்ம எல்லாரும் என்ன பதவி பார்த்துருப்போம்? வெறும் முதலமைச்சர் பதவி பார்த்துருப்போம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற நான். அதே மாதிரி எம்எல்ஏக்கும் இருக்கு, அதே மாதிரி அமைச்சர்களுக்கும் இருக்கு. அப்ப அவர் என்ன எடுத்திருப்பாரு? வேல்முருகன் ஆகிய நான், பண்ருட்டி தொகுதியில் வேல்முருகன் ஆகிய நான் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது, அந்த உறுதிமொழி எடுக்கும்போது, நான் அரசியல் சாசனப்படி நேர்மையாகவும் நாணயமாகவும் என் கட்சியின் விதிகளைப்படியும் மக்களுக்கு மக்களின் நேர்மையாக மக்களுக்கு பணி செய்வேன் அப்படின்னா அது எப்படி வரும்? தமிழக வாழ்வு எங்கே வரும்? அவர் கட்சி தலைவரே கிடையாதுங்க. அவர் இன்னும் அப்படி அவர் பண்ணார்னா அவர் மேலே கோர்ட்டில் கேஸ் போடலாம் ஃபர்ஸ்ட்டு. 2வது எலெக்ஷன் கமிஷன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். நியாயமாக நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி யாரை கேட்கணும்? திமுக கேட்கணும், முதலமைச்சரை கூப்பிட்டு கேட்கணும். உங்களோட கட்சியோட பண்ருட்டி எம்எல்ஏ இப்படி வந்து கூட்டி கொடுக்கலான்னு சொல்லி மக்களை அவமதிப்பாக அசிங்கமாக பேசியிருக்காரு, இதற்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்கன்னு கேட்கணும். ஆனால் எந்த மீடியாக்களும் இதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க. எல்லாரும் தமிழக வாழ்முறை சொல்கிறீங்க. இது எல்லாமே டிஎம்கே, திமுகவில் இருக்கும் எம்எல்ஏ செய்தது. அப்போ நீங்கள் திமுக எம்எல்ஏ தான் சொல்லணும், நான் திமுக எம்எல்ஏ தான் சொல்லுவேன் அவர். சரிங்களா? ஸோ அதனால் அது போக்சோ வழக்கு போட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. லிஸ்டிங் ஆகிருக்கு, இன்னும் ஹியரிங்க்கு வரல. இன்றைக்கும் நாளைக்கு வந்து ஹியரிங் வரும்னு நினைக்கிறேன். வரட்டும், அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க. அவர் பதில் சொல்லியிருக்காரு இல்லையா, நான் எவனுக்கும் அஞ்ச மாட்டேன், எவனுக்கும் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படி இப்படின்னு இருக்காருல. இது அப்படியே போய் ஜட்ஜிட்ட சொல்லிட்டோம். ஜட்ஜி என்ன சொல்கிறாருன்றதை பார்ப்போம்.